கிறிஸ்து இயேசுவுக்குள் அழைக்கப்பட்ட எல்லோருக்கும் ஸ்தோத்திரம். இன்று தேவ வசனமான யாக்கோபு 1 22 நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கும் திரு வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். கடவுளுடைய வார்த்தையை நம்ம ரோட்டோரத்தில் இருக்கிற ஒரு புல்ல போல இல்லாம தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி பிரதிபலிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்க இந்த நாளில் தேவன் இந்த வசனத்தோட பேசுகிறாரு. நம்ம பரலோக ராஜ்யத்திற்கு எட்டத்திற்கு நம்ம வெறுமையாக எப்போதுமே இருக்க முடியாது. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோகத்தில் பிரவேசிப்பானேயானாம் அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. இது மத்தேயு 7:21 சொல்லப்பட்டிருக்கு. பரலோகத்துல போய் நம்ம பிரவேசிப்பதற்கு நம்ம செய்யணும், அவரோட வார்த்தையை கேட்டு செய்யணும். அந்த வார்த்தையை கேட்டு செய்யல அப்படின்னா நம்மளால பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. நம்ம கனி கொடுக்கக்கூடிய பிள்ளைகளா இருக்கும் போது மட்டும்தான் நம்ம பரலோக ராஜ்யத்திற்கு போய் சேர முடியும். இயேசுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்போ உதாரணமாக பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க, நல்லா சொல்றத ஆசிரியர் சொல்றது எல்லாம் மனசுல ஃபுல்லா வாங்கிக்கிறாங்க. ஆனா அதன்படி அதை திரும்பவும் போய் படிச்சு அதை எக்ஸாம்ல மறுபடி எழுதி அதுல மார்க் வாங்கினா மட்டும்தான் அவங்க தேர்ச்சி பெற்றவர்கள் என்று அறிவிக்கப்படுறாங்க. ஒரு சாதாரண இந்த உலகத்துல நம்ம ஒரு எக்ஸாம் ஒரு கிளாஸ்ல இருந்து இன்னொரு கிளாஸ் போறதுக்கே நம்மளுடைய எக்ஸாம்ல எவ்வளவு வாங்குறோம், நம்ம மதிப்பெண் எவ்வளவு வாங்குறோம் அப்படிங்கிறத பொறுத்துதான் இந்த உலகம் கணிக்கிறோம். அப்ப நம்ம பரலோக ராஜ்யத்துக்குள்ள எட்டுறதுக்கு அவருடைய வார்த்தைகளை நம்ம எப்படி கடைபிடிச்சு செயல்படணும். கண்டிப்பா அவருடைய வார்த்தைகளை நம்ம கடைபிடித்து செய்தாலே மட்டும் நம் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். அதேதான் ரோமர் 2:13 என்ன சொல்றேன், நியாய பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் அல்ல, நியாய பிரமாணத்தின்படி செய்கிறவர்களே நீதிமான்கள். அப்ப நம்ம நீதிமான்களா இருக்கணும்னா அதைப்படி செய்யறவங்க தான் நீதிமான்கள். அதை கேட்டுட்டு அப்படியே உட்கார்ந்து இருக்கிற ஜனமா இருந்தா வெறும் ஜடம் தான், ஒண்ணுமே கிடையாது. லூக்கா 11:28 என்ன சொல்றதுன்னா, அப்படியானாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்கிறவர்களோ அதிக பாக்கியவான்கள். அந்த வார்த்தையை காத்து கொள்ளணும், அதை நமக்குள்ளேயே இருக்கணும், அப்பதான் பாக்கியவான்கள். இப்ப நம்ம ஒரு பிள்ளைகளை பெற்றெடுத்துட்டோம், அவங்க ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையில அவங்க முன்னாடி நிற்கும் போது நம்ம சொல்லுவோம், நான் ரொம்ப பாக்கியவான், பையன் நல்லா இருக்கான். அப்போ ஒரு வார்த்தை நிறைவேறி அது நல்லா ஒரு கனி கொடுக்கக்கூடிய ஒரு பிள்ளைய பார்த்து நம்ம சொல்றோம், அவனை பெற்றெடுத்தனால நான் பாக்கியவான், அவன் நல்லா இருக்கிறதுனால நான் பாக்கியவான். அப்ப அதே மாதிரிதான் நம்ம பாக்கியவான எப்படி இருக்க முடியும்? கடவுளோட வார்த்தையை உள்ளுக்குள்ள வாங்கி அதன்படி செய்கிற பிள்ளைகளை. என்னத்த செய்யணும் அப்படின்னு கேட்டாங்க, எதையெல்லாம் வேதத்தில் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கோம் அதையெல்லாம் செய்யணும். அன்பு எல்லாத்துக்கும் மேலானது, சகலத்தையும் தாங்கும். 1 கொரிந்தியர் 13 எடுத்து படிச்சோம்னா என்னென்ன செய்யணும்னு ரொம்ப அழகா எழுதியிருக்கு. நம்ம அதன்படி எல்லாமே நடக்கணும். அப்படின்னு நடக்கலைன்னாக்கா நம்மளுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையவே கிடையாது. இயேசு ஒரு அழகான ஓமையை சொல்றாரு பாருங்க, ஒரு கதையை சொல்றாரு பாருங்க. அந்த கதையை கேட்கும் போது இந்த வசனங்கள் எல்லாம் அதுல நிறைவேறுது. மத்தேயு 21:28-32 வரைக்கும் பார்த்தோம்னா தெரியும். ஆயினும் உங்களுக்கு இப்படி தோன்றியது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். மூத்தவனிடத்தில் அவன் மகனே, நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய் என்றான். அதற்கு அவன் மாட்டேன் என்றான். ஆகிலும் பின்பு அவன் மனஸ்தாபம் பட்டு போனான். இளைய மகனிடத்தில் அவன் அப்படியே சொன்னான். அதற்கு அவன் போகிறேன் ஐயா என்று சொல்லிவிட்டு போகவில்லை. அப்ப இயேசு என்ன கேட்கிறாரு, இவங்க 2 பேர்ல யாரு கடவுளோட சித்தத்தின்படி செஞ்சாருன்னு கேட்கும்போது அங்க இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க, மூத்த மகன். அதற்கு விடை வச்சிரு, ஆயக்காரனும் வேசியிலும் உங்களுக்கு முன்பே தேவராஜ்யத்தில் பரலோகத்திருக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அதை கேட்டவங்க மனசு எப்படி இருந்திருக்கு பாருங்க. இயேசுவோட வார்த்தையை கேட்டுட்டு உட்கார்ந்து ஒரு கேள்வி கேட்கிறாரு, உங்களை விட நீங்க இருக்கிற அநேகரை விட பார்க்கிலும் யாரு இருப்பாங்களா பரலோக ராஜ்யத்துல? ஆயக்காரனும் வேசிகளும். ஆயக்காரனா யாரு? டாக்ஸ் கலெக்டர்ஸ். எல்லாத்தையும் உலகத்துல ஏமாத்திட்டு இருந்தாங்க.
வேசித்தனம் பண்றாங்க, இருக்கிறதுல மோசமான கேவலமான ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அவங்க. அவங்க பரலோக ராஜ்யத்துல நம்மளுக்கு முன்பாக இருப்பாங்கங்கிறாரு. ஏன் என்றால் அதற்கும் விடை வச்சிருக்காரு அடுத்த வசனத்துல. என்னன்னா, யோவான் நீதி மார்க்கமாய் உங்களிடத்தில் வந்திருந்தும் நீங்கள் அவனை விசுவசிக்கவில்லை, ஆயக்காரரும் வேசிகளுமே அவனை விசுவசித்தார்கள், அவைகள் அதை நீங்கள் கண்டு அவனை விசுவாசிக்கும்படியாக பின்பாகிலும் மனஸ்தாபப்படவில்லை. பாருங்க, மூத்த மகனுக்கும் 2வது மகனுக்கும் உள்ள ஸ்டோரி இதுதான். மூத்த மகன் முன்னாடி நின்றுட்டு நம்ம மாதிரி இப்ப வார்த்தைகளை கேட்டுட்டு உட்கார்ந்துருக்கிறான், ஆனா அதன்படி செய்யல. 2வது அலாட்சியமா எடுத்துக்கிட்டு இருந்தவன் ஒருத்தன், ஆனா மனஸ்தாபம், மனம் மாறணும், இயேசுவின் வார்த்தையின்படி கடவுளோட வார்த்தையை பிடிச்சிட்டு நடக்கணும், அதுதான் 2வது. ஸோ இன்னைக்கு நம்மளுக்கு ரொம்ப அழகான ஒரு கதையோட இயேசு நம்மள்கிட்ட பேசுறது என்னன்னா, அவருடைய வார்த்தைகள், அவருடைய கட்டளைகள், அவர் நம்மளுக்கு போதித்தவைகள், பைபிள் இருக்கிறது எல்லாமே. ஸோ we have to be the doers of the word. செய்கை இல்லாத விசுவாசம் செத்தது அப்படிங்கிறார். விசுவாசம் மட்டும் வச்சுட்டு இருந்து நம்ம ஒண்ணுமே செய்யலன்னா என்ன பிரயோஜனம்? நம்ம இந்த உலகத்துல ஃபுல்லா எதுக்கு இருக்கிறோம்? இந்த உலகத்துல காலில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நம்ம என்ன பண்றோம்? வேலை செய்தால் மட்டுமே தான் சம்பளம். அதை சரியாக நேர்த்தியாக செய்யல அப்படின்னா நம்மளுக்கு இன்னைக்கு நம்ம வேலை செய்யற இடத்துல நல்ல பேர் கிடைக்காது. அவன் நம்ம முத்திரையிட்டுருவாங்க, இவன் சரியில்லை, இவன் வேலைக்கு லாய்க்கு இல்லை. வேலை செய்யணும், சும்மா கொடுக்க மாட்டான். ஒரு கூலி வேலை செய்யறவன் இன்னைக்கு ஒரு டார்கெட் இருக்கும், அவன் அந்த வேலையை செஞ்சா மட்டும்தான் அவனுக்கான தகுதி அடுத்த நாளுக்கு நிர்ணயிக்கப்படுது. அதே போல பரலோக ராஜ்யத்தில் சேருவதற்கு பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவர்கள் மட்டுமே சேரணும். வார்த்தையை வாங்கிட்டு அதை அப்படியே வச்சிட்டு இருக்கிறவன் என்ற வரமாட்டான், அதன்படி செய்கிறான். ஸோ இன்னைக்கு நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஓடிட்டே இருக்கணும். மனிதன் இயற்கையாக கடவுள் படைக்கும் போது அவன் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய மனிதனாக தான் படைச்சார். நம்ம வெறுமே ஒரு இடத்துல உட்கார்ந்து பண்ண முடியாது. இருக்கலாம் கோடீஸ்வரர்கள், நல்ல பணக்காரர்கள், நல்ல பிசினஸ் பண்றவங்க சீட்ல உட்கார்ந்து நகராம வேலை செய்யலாம், அதை நம்ம பாக்குறோம். ஆனால் அவங்களுடைய எண்ணங்கள் மைண்ட் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறவங்க வேலை வாங்குறதுலயே இருக்காங்க. அப்போ அங்கேயும் நம்மளுக்கு என்னன்னா செய்கை தான் இருக்கு. ஸோ செய்கை தான் நம்மகிட்ட இருக்கணும். இந்த நாள் கண்டிப்பா வெற்றியாக இருக்கும். கடவுளோட வார்த்தையை இருதயத்துக்குள்ளே தாங்கி நடந்து கொண்டு இருக்கும்போது அது நம்ம கால்களுக்கு வெளிச்சமாக எப்போதுமே இருக்கு. அது நம்மளை எப்போதுமே தவற விடாது. அவருடைய வார்த்தையை பிடிச்சிட்டு போறவங்களுக்கு என்ன சோதனைகள் வந்தாலும் அதை மேற்கொள்ளக்கூடிய, அதை வென்ற தேவன் நம்மளுக்குள்ள இருக்கிறார். கொஞ்சம் கடினமா தான் இருக்கும், ஆனா அப்புறம் பழகிடும். கால்கள் ஃபர்ஸ்ட் செருப்பெல்லாம் நடக்கும்போது காலில் கொஞ்சம் கல்கள் குத்ததான் செய்யும். அது நடந்து போக 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 பழகிரும், அதுவே நம்மளுக்கு பலமா மாறிடும். அதே போலதான் வார்த்தைகள் கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் அதை பிடிச்சிட்டு நடக்கிறதுக்கு. ஆனா அதை பிடிச்சு நடந்து பழகும் போது அது நம்ம எப்போதுமே அதோட இலக்கான இடத்துல கொண்டு போய் சேர்க்கிறோம். ஸோ பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நுழையக்கூடிய பிள்ளைகளாக நம்ம இருப்போம். பிதாவின் சித்தத்தின்படி செய்கிற பிள்ளைகளாக இருப்போம். இயேசுவின் வார்த்தைகளை பிடித்து கொண்டு நடக்கிற பிள்ளைகளாக இருப்போம். நம்ம கனி கொடுக்கக்கூடிய பிள்ளைகள். கரையோரம் நடப்பட்ட நம்ம பசுமையான மரங்கள் எல்லாத்துக்கும் கனி கொடுக்கக்கூடிய பிள்ளைகள். அந்த கனிகள் எங்க இருக்கும்? வார்த்தை என்றும் விதையை நமக்குள்ளே விதைத்து அதையே பயன்படுத்தி நடக்கும்போது நம்ம கனி கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக இருப்போம். ஸோ இந்த நாள் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கக்கூடிய பிள்ளைகளாக இருப்போம். ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்க தேவனுடன் பிரார்த்திக்கிறேன், ஜெபிக்கிறேன். God bless you all.